நடிகர் விஜயை ரசிக்கலாம், மதிக்கலாம். அரசியல்வாதி விஜயை மட்டுமல்ல, எந்த அரசியல்வாதி பேச்சையும் நான் நம்ப மாட்டேன். அவர் தனியா நிக்கிறதும் ஒரு வகையில நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் ஒரு பத்திரிகையாளர் பார்வையில பார்ப்பேன். தான் யாரு? தன்னை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்க? எத்தனை பேர் நம்மள நம்பி வர்றாங்க? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புதிய கட்சிக்கான அற்புதமான வாய்ப்பு அது. தனித்து நிற்பது. சின்ன சின்ன கட்சிகள சேர்க்கறத பத்தி பிரச்சனை இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதியில அவரே நிக்கிறாருன்னா, அவர் தனியாக நிற்பதாகத்தான் அர்த்தம். தன் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அத வச்சு எதிர்கால அரசியலுக்கு அவர அடித்தளம் இடலாம். ஆனா இன்னும் நாட்கள் இருக்கு அரசியல்ல ஒரு நாடு என்னென்ன நடக்கலாம். விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அதிமுகவுக்கும் தவிர்க்கும் கூட்டணி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? நிச்சயம் அதனால தான் வாய்ப்பு குறைவுன்னு சொன்னேன். இன்னொன்னு இப்படி சொல்லிட்டாருங்கிறக்காக இந்த வார்த்தையை நம்பிராதீங்க. நடிகர் விஜயை ரசிக்கலாம், மதிக்கலாம். அரசியல்வாதி விஜயை மட்டுமல்ல, எந்த அரசியல்வாதி பேச்சையும் நான் நம்ப மாட்டேன். கடைசி நேரத்துல மக்களுடைய நலன் தான் முக்கியம். மக்கள் விரோத திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நான் முதல்வர் பதவியை கூட துறக்க தயாராக இருக்கிறேன்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு நேரா ராயப்பேட்டைக்கு வந்துருவார். இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆமான்னு என்னால சொல்ல முடியாது, இல்லைன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல்ல எதுவும் சாத்தியம். அந்த அடிப்படையில சொல்றேன். நேற்று அப்படி டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா நீங்க எதையும் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் விவாதிக்கிறதுக்கு வேணா ரெஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான் அதுக்கு மரியாதை.